வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் நேரம். இன்று நெஞ்சை நெகிழ வைக்கும் ஓர் உணர்வுபூர்வமான கதையை சொல்லப் போகிறேன். தயார்தானே? வாங்க கதையை தொடங்கலாம். இன்று நாம் பார்க்க போது கதை கள்வனின் காதலி. அத்தியாயம் 2. அண்ணனும் தங்கையும். இடுப்பிலே ஈரத்துணி, கையிலே சுருட்டிய தாமரையிலே தோள்மேல் காம்புடன் கூடிய தாமரைப்பூ. இந்த விதமாக முத்தையன் பூங்குளம் கிராமத்து வேளார் வீதி வழியாக சென்றான். இயற்கையாகவே வேகமான அவனுடைய நடை வீதி நடுவிற்கு வந்ததும் இன்னும் சிறிது விரைவாயிற்று. அப்போது அவன் முகம் சிவந்து கண் கலங்கிற்று. பெருமூச்சு வந்தது. நேரே எதிர்ப்புறமே பார்த்து கொண்டு சென்றவன் சற்றென்று இடதுபுறம் நோக்கினான். ஏதோ அவனால் தடுக்க முடியாத ஒரு காந்த சக்தி அவனுடைய கண்களை அப்படியே வலிந்து இழுக்கதாகவே தோன்றியது. அவன் பார்த்த இடத்திற்கு நேரே வாசலின் பந்தல் போட்ட ஒரு வீட்டின் காமராவுள் தெரிந்தது. அதன் ஜன்னலுக்கு பின்னால் ஒரு பெண்ணின் முகம் காணப்பட்டது. அந்த முகத்தின் கருவிழிகளில் ததும்பி நின்ற ஜலத்துளியை ஊடுருவி கொண்டு ஒரு பார்வை கார்காலத்து மின்னலை போல் கிளம்பி வந்தது. அதன் வேகத்தை சகிக்க முடியாமல் முத்தையன் உடனே தன் கண்களை திருப்பிக் கொண்டான். முன்னே விட விரைவாக நடந்து சென்று வீதியின் கோடியிலிருந்த தன் வீட்டை அடைந்தான். அவன் வீட்டுக்குள் நுழைந்தபோது சமையலறை உள்ளிருந்து இனிய பெண் குரலின் பாபநாசம் சிவன் பாடிய குந்தலவாளி கீர்த்தனம் பாடப்பட்டது. பாட்டை கேட்ட முத்தையன் தன்னை எறியாமல் உற்சாகத்துடன் தலையை ஆட்டினான். மேற்படி பல்லவியை அடுத்து அனுபல்லவியே தானே பாடத் தொடங்கினான். அடைந்து சித்தமும் கலங்கிடாமல் பொன்னை துதித்து மடப்பூவையரையும் துதித்து சின்னத்தனம் அடைந்து சித்தமும் கலங்கிடாமல் உன்னை துதிக்கருள்தான். முத்தையன் இந்த அனுபல்லவியை பாடிக்கொண்டே ஈர வேஷ்டியை கொடியில் உலர்த்தி கொண்டிருந்தார். அப்போது சமையலறையின் கதவை சற்றே திறந்து கொண்டு ஒரு பெண் நிலைப்படியில் நின்றாள். அவளுக்கு வயது 14-15 இருக்கும். முகத்தில் குறுகுறுப்பு, கண்ணிலே விஷேமம். அவளை பார்த்ததும் முத்தையனின் உடன் பிறந்தவளாயிருக்க வேண்டும் என தெரிந்து கொள்ளலாம். முத்தையன் அனுபல்லவியை நிறுத்தியதும் அவள், அண்ணா, இந்த பாபநாசம் சிவன் ரொம்ப பொல்லாதவராய் இருக்க வேண்டும். அவர் என்ன எங்களை அப்படி திட்டுகிறார்? மடப்பூவையர் என்கிறாரே, ஸ்திரீகள் எல்லோரும் மடத்தனம் உள்ளவர்களா என்று கேட்டார். முத்தையன் கலகலவென்று நகைத்தார். இல்லை அபிராமி, அதற்கு அப்படி அர்த்தம் இல்லை. மடப்பூவையர் என்றால் மடமுள்ள ஸ்திரீகள் என்று அர்த்தம். மடம் என்பது ஸ்திரீகளுக்கு வேண்டிய 4 குணங்களில் ஒன்று. நாணம், அச்சம், மடம், பயிர்ப்பு. அதாவது முக்கியமான உன்னை போல வாயாடி இருக்கக்கூடாது என்றார். போ அண்ணா, நான் வாயாடிதான். நீ வாயில்லாத ஊமை பெண் ஒருத்தையை கட்டிக்கொள். அது இருக்கட்டும், ஸ்திரீகள் பேசத்தான் படாதே தவிர பாடலாமோ கூடாதோ, அதையாவது சொல்லிவிடு என்றாள் அபிராமி. அதற்கு அவன் பதிலை எதிர்பாராமலே சடக்கென்று சமையலறை உள்ளே போய் மேற்படி கீர்த்தனத்தின் சரணத்தை பாடத் தொடங்கினான். முத்தையன் உலர்ந்த வேஷ்டி கட்டிக்கொண்டு நெற்றியின் சந்தன பொட்டு வைத்து கொண்டு கூடத்தின் போட்டிருந்த ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடலானான். அபிராமியுடன் சேர்ந்து சரணத்தின் பிற்பகுதியை அவனும் பாடினான். ஆனால் அவன் வாய் பாடிட்டே தவிர மனம் சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதென்பதே அவன் முகம் காட்டிற்று. பாட்டு முடிந்ததும் அபிராமி மறுபடியும் நிலைப்படியண்டே வந்தாள். அண்ணா, ஒரு சமாச்சாரம் கேட்டாயா என்றா. என்ன சமாச்சாரம்? எதிர்விட்ட பூனைக்கு நாய்க்குட்டி பிறந்திருந்ததே, அந்த சமாச்சாரம் தானே? இல்லை அண்ணா, கல்யாணிக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டதாம். உனக்கு தெரியுமா என்று கேட்டான். முத்தையனுடைய முகத்தின் வேதனையின் அறிகுறி காணப்பட்டது. அவன் சற்று கடுகடுப்போடு, ஆமாம், அதுதான் இப்போது எனக்கு தூக்கம் வராமல் கவலையாக இருந்தது. நீ போய் உன் காரியத்தை பார் என்றான். மாப்பிள்ளை அப்படி ஒன்றும் கிளடி இல்லையாம்.
அண்ணா 48 வயதுதான் ஆச்சாம் என்று சொல்லிக்கொண்டு குதித்து கொண்டே உள்ளே சென்றாள் அபிராமி. ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் மறுபடி அவள் கதவண்டை முகத்தை காட்டி, அண்ணா மாப்பிள்ளை தலையில எண்ணி 10 கருமயிறு தான் இருக்கலாம். வெள்ளை ஏற்று இப்போதான் வந்திருக்கான். 10 அடி தூரத்திற்குள் இருந்தால் தடவி பார்த்து எருமை மாடா மனுஷாலா என்று கண்டுபிடிச்சிடலாம் என்று கூறிவிட்டு மறைந்தாள். மறுபடியும் திரும்பி நிலைப்படிக்கு வந்து, ரொம்ப பணக்கார மாப்பிள்ளையாம் அண்ணா. அவர்கள் வீட்டிலே மரக்கால போட்டு தான் பணத்தை அளப்பாங்களாம். மூத்ததாரத்தின் நகைகள் மட்டும் 34,000 பெருமா. அவ்வளவு நகையையும் கல்யாணிக்குத்தான் போட போகிறாராம். அடே அப்பா, கல்யாணியின் அழகுக்கு அவ்வளவு நகையும் பூட்டிவிட்டால் தூக்கி கொண்டு போய்விடாதா என்று அடுக்கி கொண்டே போனான். முத்தையனுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் எரிச்சல் அதிகமாகிக் கொண்டே வந்தது. அவன், இந்த அபிராமி, உன்னை யார் இந்த கதையெல்லாம் கேட்டார்கள்? உள்ளே போய் அடுப்பு காரியத்தை பார். நீ இங்கு வம்பு வளர்த்து கொண்டே நிற்பாய். அங்கே சாதம் கூலாய் போய்விடும் என்றான். இல்லைன்னா, என்னதான் சொன்னாலும் இந்த காலத்தில் பணம்தான் பெரிதாயிருக்கிறது. அவர்கள் மேலே நாம் கோபித்து கொண்டு என்ன பண்ணுவது? கல்யாணியை இப்போது உனக்கு கட்டி கொடுத்தால் நம்மால் ஒரு பொன் சடராவது பண்ணி போட முடியுமா? பணக்கார பேச்சு பந்தியில், ஈழ பேச்சு சந்தியில தான். இப்படியே பேசிக்கொண்டு அபிராமி ஊஞ்சலின் அருகே வந்து விட்டாள். முத்தையனால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. சற்றென்று எழுந்திருந்து அபிராமியின் கையை பிடித்து கரகரவென்று இழுத்து கொண்டு போய் சமையலறைக்குள் தள்ளினான். கதவை தடால் என்று சாத்தி நாதாங்கியை போட்டுவிட்டு திரும்பினான். அத்தியாயம் 3. பாலடைந்த கோயில். பூங்குளம் கொள்ளிடத்தின் தென்கரையில் உள்ள கிராமம். ஊருக்கு வடக்கே போகும் குறுகலான வண்டிப்பாதை வழியாக கொஞ்ச தூரம் போனோமானால் ராஜன் வாய்க்கால் எதிர்ப்படும். சாகுபடி காலத்தில் இந்த வாய்க்காலின் ஒரு ஆள் மட்டத்திற்கு மேல் ஜனம் அதிக விரைவாக போய்கொண்டிருக்கும். மூங்கில் பாலத்தின் வழியாக ராஜன் வாய்க்காலை தாண்டி அப்பால் சென்றால் கொள்ளிடத்தின் லயன் கரையை அடையலாம். லயன் கரையிலிருந்து வடக்கே பார்த்தால் வெகு தூரத்திற்கு நாலா பக்கமும் அடர்ந்த காடுகள் தென்படும். தண்ணீர் துறைக்கு போக ஒரு குறுகலான ஒற்றையடி பாதை மட்டும்தான் இந்த காட்டை பிளந்து கொண்டு போகிறது. நீரோட்டத்திற்கு அருகே போக போக மரம் செடி கொடிகளின் நெருக்கம் குறைந்து வந்து நீர்க்கரையில் ஒரே நாணல் காடாயிருப்பதை காணலாம். அந்த பிரதேசத்தின் லயன் கரைக்கும் நதியின் நீரோடும் இடத்துக்கும் வெகு தூரம் இருக்கிறது. சில இடங்களில் 2 பர்லாங்கு தூரம் கூட இருக்கும். கிழக்கையும் மேற்கையும் பல மைல் தூரத்துக்கு அடர்த்தியான காடுதான். பல்வேறு காட்டு மரங்களும் முட்செடிகளும் கொடிகளும் செறிந்து வளர்ந்து மனிதர்கள் அந்த காட்டுக்குள் நுழைவது அசாத்தியமென்றே தோன்றும். ஆனால் கொள்ளிடங்கரையிலே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு அந்த காட்டுக்குள் பிரவேசிப்பது மிகவும் சகஜமான காரியமாயிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதோ அந்த இளநங்கை அவ்வளவு லாபமாக அந்த செடி கொடிகளை விலக்கி கொண்டு செல்கிறாளே, அது எப்படி சாத்தியம்? ஆமாம், நேற்று முத்தையன் வீதி வழியே வந்தபோது பந்தல் போட்ட வீட்டின் காமரா உள்ஜன்னலுக்குள் பின்னால் கண்ணும் கண்ணீருமாய் நின்றாளே, அந்த பெண்தான் இவள். முன் அத்தியாயத்தில் நடந்த சம்பாஷணையை கொண்டு இவள்தான் கல்யாணி என்று நாம் ஊகிக்கலாம். அவளுக்கு 17-18 பிரயாயம் இருக்கும். அவளுடைய முகத்தில் எழிலுடன் கம்பீரமும் கலந்திருந்தது. அவள் நடையிலே அழகுடன் மிடுக்கும் காணப்படும். நீண்ட பரந்த அவள் கண்களிலோ தண்டையுடன் தணலில் ஜீவாலயம் வீசிற்று. அடர்ந்த காட்டுக்குள் அலட்சியமாய் நுழைந்து செல்லும் கல்யாணியை பின்தொடர்ந்து நாமும் போகலாம். அதோ அது என்ன, யாரோ பாடுங்குரல் கேட்கிறதே. அந்த குரலில்தான் எவ்வளவு தீனம், எவ்வளவு துயரம். பாட்டின் ராகமும் விஷயமும் அந்த சோகமான குரலுக்கு பொருத்தமாகவே இருக்கிறது. காலடி ஓசைகள் கேட்கும் வரை பாட்டின் குரல் வந்த வழியே கல்யாணி சென்றாள். கொஞ்ச தூரம் போனதும் காட்டிலே கொஞ்சம்
இடைவெளி தென்பட்டது. என்ன ஆச்சரியம்! இங்கே ஒரு பாழடைந்த கோவில் அல்லவா இருக்கிறது. இந்த மாதிரி கோவில் ஒன்று இங்கே இருப்பது அதற்கு சமீபத்தில் வரும் வரைக்கும் தெரியவே இல்லையே. ஒரு காலத்தில் அது ஏதோ கிராம தேவதையின் ஆலயமாய் இருந்திருக்க வேண்டும். இடிந்து போன சுவர்களின் செடிகள் முளைத்து மண்டி கிடந்தன. ஒரு பக்கத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருந்தவர்கள் கொண்டு வந்த மண் குதிரைகளும் யானைகளும் உடைந்து கிடந்தன. இன்னொரு பக்கம் பெரிய கரையான் புற்றுகள் காணப்பட்டன. ஏதோ ஒரு சமயம் கொள்ளிடத்தின் பெரும் வெள்ளம் வந்தபோது அந்த கோவில் இடிந்து போக, அதற்கு அப்புறம் அதை ஒருவரும் கவனிக்காமல் நாலாபுறமும் காடு மண்டி அது அங்கிருந்தே தெரியாமல் போயிருக்க வேண்டும். இந்த கோவிலின் வாசலின் ஒரு சிறு திண்ணை பாதி இடிந்து கிடந்தது. அதன் பக்கத்தில் ஒரு பெரிய நாவல் மரம் கிளம்பி நிழல் தந்து கொண்டிருந்தது. அந்த இடிந்த திண்ணையின் மேல் உட்கார்ந்து மேற் சொன்னவாறு பாடிக்கொண்டிருந்தான் முத்தையன். கல்யாணி அடிமேல் அடி வைத்து ஓசை கேட்காதபடி நடந்து வந்தாள். முத்தையனுக்கு பின்புறமாக வந்து நின்று அவன் தலையில் கட்டியிருந்த முண்டாசின் பெண் குஞ்சை பிடித்து இழுத்துவிட்டு நாவல் மரத்திற்கு பின்னால் மறைந்து கொண்டான். முத்தையன் திரும்பி பார்க்கவில்லை. அவன் தன்னுடைய உதடுகளை மடித்து கொண்டு ஏதோ பிடிவாதமான தீர்மானத்துக்கு வருபவன் போல் காணப்பட்டான். அடுத்த தடவை அவள் அம்மாதிரி முண்டாசி பிடித்து இழுத்த போது முத்தையன் சற்றென்று அவள் கையை பிடித்து கொண்டான். கல்யாணி கலகலவென்று சிரித்தாள். ஆனால் முன்புறமாக வந்து முத்தையனுடைய முகத்தை பார்த்ததும் அவளுடைய சிரிப்பு அப்படியே பாதியில் நின்று போயிற்று. கல்யாணி, இது என்ன பைத்தியம்? இங்கு ஏன் வந்தாய் என்றான் முத்தையன். கல்யாணிக்கு துக்கம் பொங்கி கொண்டு வந்தது. ஏன் வந்தேன் என்றா கேட்கிறாய்? வேறு எதற்காக வருவேன்? உன்னை தேடிக்கொண்டுதான் வந்தேன் என்றாள். என்னை தேடிக்கொண்டா? ஆச்சரியமாயிருக்கிறதே. எதற்காக? இந்த ஏழையை தேடி வருவேனும். தாங்கள் இனிமேல் ரொம்ப பெரிய மனுஷால் அல்லவா? எஜமானியின் வீட்டு வாசலில் என்னை போல் 100 பேர் கையை கட்டி கொண்டு நிற்பார்களே. அடடா, இத்தனை நேரம்தான் பார்க்கவில்லையே. கழுத்தின் காசு மாலை, காதிலை வைரக்கம்மல், என்ன ஜொலிப்பு, என்ன ஜொலிப்பு! கண் கூசுகிறதே. கல்யாணி அந்த திண்ணையின் மேல் உட்கார்ந்திருந்து தீனமான குரலில் அத்தான் என்றாள். அத்தானா? அசட் அம்மாச்சி என்று வேணாம் சொல்லலாம் என்றான் முத்தையன். என் மனது ஏற்கனவே புண்ணாயிருக்கிறது. அதிலே நீ முள்ளை எடுத்து குத்துவது போல் பேசுகிறாய் என்று கூறிய போது கல்யாணியின் கண்களில் நீர் ததும்பிற்று. முத்தையன் பதில் ஒன்றும் கூறவில்லை. தரையை பார்த்து கொண்டே மௌனமாயிருந்தான். கல்யாணி தொடர்ந்து கூறினாள். என் மேல் குற்றம் இருப்பது போல் நீ பேசுகிறாய். நான் செய்த குற்றம் என்ன? உன்னை நானா தேடிக்கொண்டு வந்தது? இதுதானா முதல் தடவை? இந்த ஊரை விட்டு எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு 2 பேரும் போய்விடுவோம் என்று எத்தனை நாளாய் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதற்கு வேண்டிய தைரியம் உனக்கு இல்லாவிட்டால் அதற்கு நானா பொறுப்பாவாள்? இப்போதுதான் என்ன? நீ உன் மனதை திடப்படுத்தி கொள்ள வேண்டியதுதான். உன்னை விட பெரியது எனக்கு இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. நீ கிளம்ப தயாரா? சொல்லு. ஏன் பேசாமல் இருக்கிறாய்? முத்தையன் கடுகடுப்பான குரலில், ரொம்ப பேஷான யோசனை தான். நாம் 2 பேரும் போய்விடலாம். ஆனால் அபிராமியை என்ன பண்ணுவது? அவளை கிணற்றில் பிடித்து தள்ளிவிட்டு போய்விடுவோமா என்றார். கிணற்றில் பிடித்து தள்ளுவானேன்? காலம் வரும்போது அவளை யாராவது வந்து கட்டி கொண்டு போகிறான். அவரவர் தலையெழுத்து போல் நடக்கிறது. ஒருவருக்கொருவர் இன்னொருவர் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? ஆமாம், ஒருவருக்கொருவாக இன்னொருவர் கஷ்டப்படத்தான் வேண்டும். அம்மா செத்து போகும்போது அபிராமிக்கு தாயும் தகப்பனும் இல்லாத குறை தெரியாதபடி காப்பாற்றி வேணுமென்று சொன்னாள். அவ்விதமே வாக்களித்தேன். அந்த வாக்கை மறக்க மாட்டேன். அபிராமியை விட்டுவிட்டு என்னால் வர முடியாது. நீ மகாராஜியாவே கிழவனை கல்யாணம் செய்து கொண்டு சௌக்கியமாயிரு. கல்யாணியின் கண்களில் தீப்பொறி பறந்தது. அவள் எழுந்து நின்று, இந்த வார்த்தை சத்தியந்தானா என்று கேட்டாள். சத்தியந்தான். அப்படியே ஆகட்டும். நான் கிழவனையே கல்யாணம் செய்து கொள்கிறேன். உன்னை போன்ற கோழையை காட்டிலும் தலை நரைத்த கிழவன் எவ்வளவோ மேல் என்று சொல்லிவிட்டு கல்யாணி விரைந்து நடந்தாள். அளவற்ற ஆத்திரத்தாலும் துக்கத்தினாலும் அவளுடைய கண்களிலிருந்து ஜலம் பெருகி வழிந்தது. அதை காட்டிக்கொள்ள விரும்பாததினாலோ என்னமோ அவள் திரும்பி பார்க்கவில்லை. முத்தையன் கல்யாணியை பின்பற்றி 5-6 அடி சென்றான். மறுபடி பல்லை கடித்து கொண்டு திரும்பி வந்து அந்த இடிந்த கோவிலின் திண்ணையிலே தொப்பென்று உட்கார்ந்தான். மனிதருடைய இதயம்தான் என்ன ஆச்சரியமான இயல்பு உடையது!
யாரிடத்திலே நம்முடைய அன்புக்கங்கு கரையில்லையோ அவர் மேலேதான் நமக்கு கோபம் அளவு கடந்து பொங்குகிறது. யாருடைய பெயரை கேட்ட மாத்திரம் இதயம் கனிந்து உருகிறதோ அவர் எதிரே வரும்போது வாயானது கடும் மொழிகளை சொல்கிறது. யாரை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று உடம்பில் ஒவ்வொரு நரமும் துடித்து கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்டவர் வந்தவுடனே ஏன் வந்தாய் என்று கேட்பது போல் நடந்து கொள்ள சொல்கிறது. யாருடைய பிரிவினால் உயிரை பிரிந்து போவது போன்ற வேதனை உண்டாகிறதோ அத்தகையவரை உடனே போகச் செய்யும்படியான வார்த்தையையும் சொல்ல தூண்டுகிறது. மனித இருதயம் உண்மையிலே மிகவும் ஆச்சரியமான இயல்பு உடையதுதான். அத்தியாயம் 4. விம்மலின் எதிரொலி. முத்தையன் அபிராமியுடன் துரதிர்ஷ்டத்துடன் கூட பிறந்தவர். அவனுடைய தகப்பனாருக்கும் பூர்வீகம் பூங்குளம்தான். ஆனால் அவர் இங்கிலீஷ் படித்து உத்தியோக வாழ்க்கையில் ஈடுபட்டவர். ரெவென்யூ இலாகில் தாலுகா ஆஃபீஸ் குமஸ்தாவாக ஆரம்பித்து படிப்படியாக மேல் ஏறி டிப்டி கலெக்டர் ஆஃபீஸில் தலைமை குமஸ்தாவாக வேலை பார்த்து கொண்டிருந்த சமயம் யாரும் எதிர்பாராதபடி அவருக்கு மரணம் சம்பவித்தது. அப்போது முத்தையன் ஹைஸ்கூலில் 3வது பாரத்தில் படித்து கொண்டிருந்தான். அபிராமி 7 வயது குழந்தை. அவர்களுடைய தாயார் தன் கணவன் இறந்ததும் குழந்தைகளை அழைத்து கொண்டு பூங்குளத்துக்கு வந்து சேர்ந்தார். பூங்குளத்தில் அவர்களுக்கு பிதிராஜிதமாக 10 ஏக்கரா நன்சை நிலம் இருந்தது. ஆகையால் இந்த சின்ன குடும்பம் சாப்பாட்டுக்கும் துணிக்கும் கஷ்டப்படாமல் சௌக்கியமாக வாழ்க்கை நடத்தியிருக்கலாம். ஆனால் முத்தையனுடைய கூட பிறந்த துரதிர்ஷ்டம் இங்கேயும் அவர்களை விடவில்லை. அவர்கள் ஊருக்கு வந்த மறு வருஷம் கொள்ளிடத்தில் பெரும் வெள்ளம் வந்து உடைப்பு எடுத்தது. அந்த உடைப்பினால் பூங்குளத்தின் சுற்று வட்டாரத்தில் பலருடைய நிலங்களில் வண்டல் தங்கி அவை மிகவும் செழிப்பாகிவிட்டன. வேறு சிலருடைய நிலங்களில் மணல் அடித்து அவை சாகுபடிக்கு லாய்க்கற்று போயின. முத்தையனுடைய நிலங்களுக்கும் பின் சொன்ன கதிதான் நேர்ந்தது. 2 போகம் சாகுபடியாகி மாவுக்கு 20 களம் கண்டு முதல் ஆகி கொண்டிருந்த முதல் தரமான அவனுடைய நிலம் முழுவதும் மண்மேட்டிற்கு போயிற்று. அந்த குடும்பம் நிராதரவான நிலைமையடைந்தது. ஏற்கனவே முத்தையனுடைய தகப்பனார் உத்தியோகம் பார்த்த காலத்தில் பூங்குளத்தில் இருந்த அவனுடைய தாயாதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் மேல் அசூயை இருந்தது. முத்தையன் கொஞ்சம் துடுப்பான சுபாவம் உள்ளவனாயிருந்தபடியால் அவன் பேரிலும் அந்த ஊர்க்காரர்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை. எனவே அவனுக்கும் கஷ்டம் வந்த காலத்தில் யாரும் அவன் மேல் அனுதாபப்படவில்லை. அவனுடைய திமிருக்கு நன்றாய் வேண்டும் என்றுதான் நினைத்தார்கள். மேலும் கிராமத்தார்களின் யாருக்கு யார் ஒத்தாசை செய்ய முடியும்? அப்போதோ நெல் விலை மளமளவென்று இறங்கி கொண்டிருந்த காலம். ஆகவே அவரவர்கள் காலட்சேபம் நடத்துவதே கஷ்டமாயிருந்தபோது மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்வது? சுமார் 2 வருஷ காலம் மணலடித்த பூமியை கட்டிக்கொண்டு மாரடித்தான் முத்தையன். அது ஒன்றும் பிரோஜனப்படாமல் போகவே மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படித்து பாஸ் பண்ணி உத்தியோகம் பார்க்க வேண்டுமென்ற ஆசை அவனுக்கு உண்டாயிற்று. அவனுடைய தாயார் வைத்திருந்த 2 நகைகளுக்கு இதனால் சனியன் பிடித்தது. அவற்றை விற்று வந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் ஹைஸ்கூலில் பழையபடி 3வது பாரத்தில் சேர்ந்தான். வருஷம் கடைசியில் அவனுக்கு பரீட்சை தேரவில்லை. இதில் வியப்பும் கிடையாது. வாழ்க்கையில் அடிபட்டு முதிர்ச்சியடைந்த அவனுடைய மனது கேவலம் பள்ளிக்கூடத்தின் பாடங்களில் கவனம் செலுத்த மறுத்துவிட்டது. அவ்வருஷம் பள்ளிக்கூடத்தில் படித்தபோது பெரிய மனுஷர்களின் பிள்ளைகள் சிலருடன் அவனுக்கு சிநேகமாயிற்று. இந்த பலனாக அவன் மோட்டார் வண்டி விடுவதற்கு கற்றுக்கொண்டான். பரீட்சை ஏறாமற் போகவே அவன் படிப்பை விட்டுவிட்டு ஒரு பெரிய மிராசுதாரரின் மோட்டார் டிரைவராக அமர்ந்தான். அந்த காலத்தில் மிராசுதாரர்கள் வாங்கிய மோட்டார்களை எப்படி கைவிட்டு கழிப்பது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். எனவே அவன் டிரைவராக போய் 6 மாதத்திற்கு மேல் யாரும் வண்டி வைத்து கொண்டிருக்கவில்லை. கடைசியாக அவன் டிரைவராக இருந்த பெரிய மனுஷரிடம் பலத்த சண்டை போட்டுக்கொண்டு இனிமேல் ஒருவரிடம் சம்பளத்துக்கு டிரைவராக இருப்பதில்லை என்று சபதம் செய்து கொண்டு கிராமத்துக்கு திரும்பினான். ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்த துன்பத்தால் மனமிடிந்து போயிருந்த முத்தையனுடைய தாயார் அவன் ஊருக்கு திரும்பி வந்த சில நாளைக்கெல்லாம் பிள்ளையையும் பெண்ணையும் உலகில் தன்னந்தனியாக விட்டு காலச் சென்றார். 2வது தடவை முத்தையன் ஹைஸ்கூலில் சேர்ந்து படிக்கப் போனான் என்று சொன்னோம் அல்லவா? அதற்கு அவனுக்கு தூண்டுகோலாய் இருந்த மற்றொரு காரணமும் உண்டு. அந்த காரணம் கல்யாணிதான். கொள்ளிடத்தின் உடைப்பு எடுத்த வருஷத்தில் அவன் ஒரு நாள் வண்டி மாட்டுக்கு நல்ல தார்குச்சி சம்பாதிப்பதற்காக
படுகை காட்டிற்குள் புகுந்து போய் கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று ஐயோ ஐயோ என்று சிறு பெண்ணின் குரல் கேட்கவே அந்த திசையை நோக்கி விரைந்து ஓடினான். முன் அத்தியாயத்தில் நாம் பார்த்த பாழடைந்த கோவிலை அடைந்தான். அங்கே ஆச்சரியத்தையும் திகிலையும் ஒருங்கே அளித்த ஒரு காட்சியை கண்டான். நாவல் மரத்தின் கிளைகளில் ஒன்றில் கல்யாணி உட்கார்ந்திருந்தாள். அந்த கிளைக்கு நேர்கீழே பாலும் கோவில் மண்டலத்தின் மீது ஒரு பெரிய குரங்கு உட்கார்ந்திருந்தது. கல்யாணி இருந்த கிளையின் மேல் தாவுவதற்கு எத்தனம் செய்து கொண்டிருந்தது. முத்தையன் ஒரு பெரிய அதட்டல் போட்டார். குரங்கு அவனை பார்த்து உர் என்று பல்லை காட்டி உரிமை விட்டு காட்டில் ஓடி மறைந்தது. மரக்கிளையில் மேலிருந்து கல்யாணியை பார்த்து மிகவும் கடுமையான குரலில் இங்கே இறங்கி வா என்றான் முத்தையன். கல்யாணி கலகலவென்று ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு சாவதானமாய் நாவல் பழம் பறிக்க தொடங்கினாள். அப்போது அவளுக்கு 13-14 வயதுதான் இருக்கும். முத்தையன் கோபத்துடன் ரொம்பவும் அதட்டி மிரட்டி பிறகுதான் கல்யாணி இறங்கி வந்தாள். அவளுடைய மென்மையான காதை பிடித்து லேசாக நிமிட்டி கொண்டே இனிமேல் இங்கெல்லாம் வராதே வராதே என்றான். இந்த காடு என்ன உங்க பாட்டனார் சொத்தா? இங்கே வராதே என்று சொல்ல நீ யார் என்றாள் கல்யாணி. அதெல்லாம் சரிபடாது, இனிமேல் இங்கெல்லாம் வருவதில்லை என்று சொன்னாதான் விடுவேன் என்று முத்தையன் கூறி காதை நிமிட்டி கொண்டே இருந்தான். அடடா, ஒரு குரங்கிடமிருந்து தப்பி இன்னொரு குரங்கிடமல்லவா அகப்பட்டு கொண்டேன் என்றாள் கல்யாணி. அவ்வளவுதான். முத்தையன் குபீர் என்று சிரித்து விட்டான். கல்யாணியும் சேர்ந்து சிரித்தாள். 2 பேருடைய சிரிப்பும் சேர்ந்து அந்த நிசப்தனமான காட்டில் எதிரொலி செய்தன. இதற்கு முன்னால் முத்தையன் கல்யாணியை பார்த்ததுண்டு, பேசியதும் உண்டு. ஆனால் இன்று அவளுடைய தோற்றத்திலும் பேச்சிலும் அவன் என்னமோ புதுமையை கண்டான். அவனுடைய இருதயத்தை பறிகொடுத்தான். நாளுக்கு நாள் அவர்களுடைய சிநேகம் வளர்ந்து வந்தது. கல்யாணியை கல்யாணம் செய்து கொண்டாலன்றி வாழ்க்கையில் தனக்கு நிம்மதியிராது என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் அவள் சொத்துக்காரி, தானோ ஒன்றுமில்லாதவன். இதையெல்லாம் உத்தேசித்து அவளை கல்யாணம் செய்து கொள்ள தகுதி பெறும் பொருட்டே அவன் மறுபடியும் படிக்கச் சென்றது. நன்றாய் படித்து பெரிய உத்தியோகத்திற்கு வந்துவிட்டால் கல்யாணியை தனக்கு கொடுக்க மறுக்க மாட்டார்கள் அல்லவா? ஆனால் அதிர்ஷ்டம் அவன் பக்கத்தில் இருக்கவில்லை. ஐயோ, அந்த நாசமாய் போன இங்கிலீஷ் பரீட்சையில் 4 மார்க் மட்டும் குறைந்து போகாமல் இருந்தா. கல்யாணி கோபமாய் திரும்பி கூட பார்க்காமல் சென்ற பிறகு திரும்பி வந்த அந்த கோவிலின் திண்ணையில் உட்கார்ந்த முத்தையனுக்கு அதே இடத்தில் முதலில் தான் கல்யாணியை சந்தித்த போது நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. முகத்தை கையால் மறைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதான். அந்த விம்மலுக்கு எதிரொலியே போல் காட்டிலே போய்கொண்டிருந்த கல்யாணியின் தேம்பும் குரலும் கேட்டது. இந்த கதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் நாளை சந்திப்போம். இது உங்கள் கதை சொல்லும் நேரம்.